அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் விற்கவோ வாங்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களுக்கு துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர்ற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்கள்கிட்ட மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு February 25 UAE ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் ஃப்ளாட்டாக முடிவடைஞ்சிருக்கு 10,637 புள்ளிகளில். துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 6 புள்ளிகள் உயர்வடைந்து 6,675 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. சில கம்பெனிஸுடைய ஈவெண்ட்ஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி மேஜர் கல்ஃப் மார்க்கெட்ஸ் ஒரு மிக்சடாகவே முடிவடைஞ்சிருக்குது. மெயினான ரீசன் யூஎஸ் ஈரான் டாக்ஸ் 3வது ரவுண்டு இந்த வர்ற வியாழக்கிழமை நடக்க போகுது. அதில் என்ன ரிசல்ட்ஸ் வரும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பில் இன்றைக்கி மிக்சடாகவே முடிவடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியாவுடைய பட்ஜெட் டெபிசிட்டு காரணமாகவும் சவுதி அரேபியா மார்க்கெட் டவுன் ஆகிருக்கு. அது தாக்கம் இங்கே யூஏலையும் இருந்திருக்கு. எட்டிஸ்லாட் அண்ட் குரூப் அவங்களுடைய ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது குறித்த நியூஸ் நம்ம நேற்று பார்த்துருந்தோம். அவங்களுடைய போன வருஷத்துக்கான டிவிடெண்ட் நம்ம 90% பார்த்துருந்தோம். அவங்க ரிசல்ட்ஸில் அவங்களுடைய கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 23% இயர் ஆன் இயர் கூடியிருக்குது. அவங்களுடைய ரெவென்யூ 72.9 பில்லியன் திரம்ஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ப்ராஃபிட்ஸ் 33.6% நெட் ப்ராஃபிட் உயர்ந்திருக்கு இயர் ஆன் இயர். 14.4 பில்லியன் திரம்ஸாக இருக்குது. அவங்களுடைய எபிட்டா 32 பில்லியன் திரம்ஸாக இருக்குது. இது 21.1% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த 2026க்கான டிவிடெண்ட் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. 95 பில்ஸ் பெர் ஷேர் இந்த 2026க்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அபுதாபி பேஸ்டு எஜுகேஷன் டெக்னாலஜி கம்பெனியான அலஃப் எஜுகேஷன் அவங்களுடைய டெக்னாலஜியை மேப்பிள்வுட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கனடியன் பிரைமரி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலாக இருக்குது. இந்த ஸ்கூலில் 5 வாரத்துக்கு மே மாதம் மற்றும் ஜூன் மாதங்களில் அரபிக் கண்டென்ட் மூலமாக டீச் பண்ணுறதுக்காக இந்த இனோவேட்டிவ் சிஸ்டத்தை முதலாக யூஏஇ ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் அவங்க 6th கிரேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெலிவர் பண்ண போகிறாங்க. இந்த இது சக்ஸஸ் ஆச்சுன்னா அதை இன்னும் நிறையா ஸ்கூல்ஸில் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. யூஏஇயுடைய லீடிங் ஃபுட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியான பராக்கத் குரூப் அவங்களுடைய ஒரு பேபி ஃபுட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை கலிஃபா எக்கனாமிக் ஜோன் அபுதாபியில் இன்ஸ்டால் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதனால் அபுதாபி போர்ட்ஸ் குரூப்புக்கு ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. யூஏஇயை சேர்ந்த லீடிங் ரெடிமிக்ஸ் காங்கிரீட் ப்ரொடக்ஷன் கம்பெனியான அலாஸ் எமிரேட்ஸ் ரெடிமிக்ஸ் கம்பெனி அவங்களுடைய ஒரு ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டியை துபாய் இண்டஸ்ட்ரியல் சிட்டியில் ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த துபாய் இண்டஸ்ட்ரியல் சிட்டி டிகாம் குரூப்புடைய ஒரு சப்சிடியரி. இந்த ஏரியாவில் அவங்க 1,60,000 ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸில் அவங்கள்ட்ட ப்ரொடக்ஷன் பிளான்ட்டை துபாயில் ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் பிளான்ட்டை அவங்க இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க. இதோடைய கெப்பாசிட்டி 1 மணி நேரத்துக்கு 400 கியூபிக் மீட்டர் அளவுக்கான காங்கிரீட்டும் ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. குளோபல் லீடிங் காம்ப்ரிஹென்சிவ் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைடரான அரமேக்ஸ் அவங்களுடைய கம்பெனியில் ஏஐ ஃபர்ஸ்ட் குளோபல் டேட்டா ஃபவுண்டேஷனை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இந்த ஏஐ கூகுள் க்ளவுடில் ஒர்க் ஆகும். இந்த ஏஐ மூலமாக ஒரு பிளாட்ஃபார்ம் சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத் பிளாட்ஃபார்ம் அரமேக்ஸ் குளோபல் நெட்வொர்க்கில் இன்ஸ்டால் பண்ணி இந்த அவங்களுடைய பிளாட்ஃபார்மில் உள்ள கேப்ஸை பிரிட்ஜிங் பண்ணுறதுக்காக இந்த ஏஐ உதவிகரமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமாக அவங்க லாஜிஸ்டிக்ஸ் ஆப்ரேஷன்ஸ் மற்றும் ரியல் டைம் ஆக்ஷனபிள் இன்டெலிஜென்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய 70 கண்ட்ரீஸில் இருக்கிற அவங்களுடைய பிரான்ச்சஸ் எல்லாத்தையும் நடக்கிற இந்த சின்ன சின்ன கேப்ஸ் எல்லாமே இந்த ரியல் டைம் ஆக்ஷன்ஸ் எல்லாமே இவங்க இந்த ஏஐ மூலமாக பிரிட்ஜ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க.
அபுதாபியுடைய அபுதாபி டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுடைய ஒரு கீழ் இயங்குகிற அபுதாபி ரிஜிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்னென்னா 2025 டோட்டல் நம்பர் ஆஃப் புது நியூ எக்கனாமிக் லைசன்சஸ் வந்து 2024 கம்பேர் பண்ணும்போது 29% அதிகரிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2025 ரினியூடு லைசன்சஸ் 20% ரினியூ பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து 2024 13% அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அர்காம் கேபிட்டல் சில கம்பெனிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அட்னாக் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சர்வீசஸ் கம்பெனிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5 கிராம்ஸ் 45 ஃபில்ஸ். இதில் ஃபேர் ப்ரைஸ் 6 கிராம்ஸ் 55 ஃபில்ஸ். அபுதாபி போர்ட்ஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 4 கிராம்ஸ் 90 ஃபில்ஸ். இதில் ஃபேர் ப்ரைஸ் 6 கிராம்ஸ் 40 ஃபில்ஸ். தனா கேஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 94 ஃபில்ஸ். இதில் ஃபேர் ப்ரைஸ் 1 கிராம்ஸ் 13 ஃபில்ஸ். ராசல் கைமா ப்ராப்பர்ட்டிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1 கிராம்ஸ் 43 ஃபில்ஸ். இதில் ஃபேர் ப்ரைஸ் 1 கிராம்ஸ் 70 ஃபில்ஸ். அத்லெட்டிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1 கிராம்ஸ் 41 ஃபில்ஸ். இதில் ஃபேர் ப்ரைஸ் 1 கிராம்ஸ் 81 ஃபில்ஸ். ஆல்தார் ப்ராப்பர்ட்டிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 11 கிராம்ஸ் 18 ஃபில்ஸ். இதில் ஃபேர் ப்ரைஸ் 14 கிராம்ஸ் 87 ஃபில்ஸ். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். இன்சூரன்ஸ் ஹவுஸ் 1 கிராம்ஸ் 51 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 14% உயர்வு. அபுதாபி நேஷனல் ஹோட்டல்ஸ் 54 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 8% உயர்வு. ஷார்ஜா சிமெண்ட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கம்பெனி 1 கிராம்ஸ் 15 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 7% உயர்வு. ஆனான் இன்வெஸ்ட்மெண்ட் 1 கிராம்ஸ் 31 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 6% உயர்வு. ஸ்பேஸ் 42 1 கிராம்ஸ் 64 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.5% உயர்வு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். கல்ஃப் மெடிக்கல் 2 கிராம்ஸ் 16 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5.5% வீழ்ச்சி. அமெரிக்கானா குரூப் 2 கிராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.5% வீழ்ச்சி. ஈசி லீஸ் 24 கிராம்ஸ் 86 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% வீழ்ச்சி. ஒரஸ்காம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் 35 கிராம்ஸ் 92 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% வீழ்ச்சி. ராசல் கைமா ஒயிட் சிமெண்ட் 1 கிராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% வீழ்ச்சி. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். பப்ளிக் ஹவுசிங் கம்பெனி மக்ஸான் 1 கிராம்ஸ் 70 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 6.5% உயர்வு. டிஹெச்எம் கேபிட்டல் 97 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4% உயர்வு. அல்சலாம் பேங்க் சூடான் 61 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.5% உயர்வு. அமலாக் ஃபைனான்ஸ் 1 கிராம்ஸ் 66 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.5% உயர்வு. எமிரேட்ஸ் என்பிடி 36 கிராம்ஸ் 30 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.5% உயர்வு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். இஸ்லாமிக் அரப் இன்சூரன்ஸ் கம்பெனி 62 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5.25% வீழ்ச்சி. துபாய் இஸ்லாமிக் இன்சூரன்ஸ் அண்ட் ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி 39 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.5% வீழ்ச்சி. தலபாத் ஹோல்டிங்ஸ் 69 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% வீழ்ச்சி. ஏர் அரேபியா 5 கிராம்ஸ் 37 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% வீழ்ச்சி. யுனைடெட் ஃபுட் கம்பெனி 12 கிராம்ஸ் 50 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% வீழ்ச்சி. அவ்வளோதாங்க என்னுடைய கண்கள் கட்டிய சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் இன் ஐஎன்ஆர் அண்ட் ஏஇடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.